தானியேல் முதலாம் அதிகாரத்தில் திரும்ப ஏற்கனவே விதமாக சாத்தான் நம்மை முற்றுகை போடுகின்றான் இல்லையா? நாம யோயாக்கிம் ராஜாவுடைய நாட்கள் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்மை பிசாசு முற்றுகை போட வேதம் வாசிக்க ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ள வாங்க இல்லையா? அதனால இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு 10 பேரா இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாய் நம்ம தீர்மானத்துக்குள்ள வருவோமே ஆனால் இல்லையா, எங்கள் மூலமாக இந்த காரியம் மற்ற வாலிபர்களுக்குள்ள கூட போகும் இல்லையா? நீங்க வேதம் வாசிக்கிறத பார்த்தா வீட்டுல வேதம் வாசிக்காதவங்க இருப்பாங்க தானே, அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நானும் வாசிக்க வேண்டும் இல்லையா? அப்படியாக நாங்க கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? யோயாக்கிம் ராஜாக்கள் நாட்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வேத வார்த்தைகளை நம்முடைய சுகபோகத்தின் நிமித்தமாய் நம்முடைய சுகமாய் வாழ்கின்றதான வாழ்க்கை, அதாவது குளிர்காலத்துல நெருப்பு மூட்டி போட்ட ஒரு இடத்துல இருக்க அவர் அறையில இருக்கிறான் ராஜா, அதான் நடந்த காரியம். அப்பதான் அவன் என்ன செய்யறான்? இந்த கத்தட வார்த்தையில நெருப்புல போட்டுடுறான். குளிர்காலத்துல நெருப்புன்றது நம்முடைய சுகபோகத்தை காட்டு இல்லையா? அப்ப அதனால நம்முடைய சுகபோகத்தினால என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன விரும்புகின்றோம்? சிலர் ஃபெய்த்தம்ல தங்குறே இல்லை. என்னன்னு சொன்னா வீட்டுல இருக்க பெட் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? ஃபெய்த்தம்ல ஆரம்ப நாட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஊழியங்கள்லாம் ஆரம்பிச்சு இப்பதானே கூட அரசாங்கத்துடைய காசு கொடுக்கும். அந்த நாட்கள்ல 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எல்லாம் முழங்கால இருந்து ஜெபிச்சு எலி உணர்ந்து போட்ட கதைகள், காக உணர்ந்து போட்ட கதைகள்லாம் இருக்கு. அப்ப அதனால தன்னுடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க சுகபோகத்தினால என்ன செய்யக்கூடாது? இந்த வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது. தானியேல் புத்தகத்துல வரணும், நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு அதை முற்றுகை போட்டான் என்று வாசித்து கர்த்தர் கூட என்ன செய்யறார்? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் யோயாக்கீமை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். வேதம் வாசிக்காதவங்க என்ன செஞ்சிருவாரு? என்ன செஞ்சிருவாரு தெரியுமா? பைபிள் படிக்காதவங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு தெரியுமா? ஒப்பு கொடுத்துருவார் ஆண்டவர். யாருக்கு? சத்துருனுடைய கையில. அதனால பாரு, நாங்க 1 யோவான்ல படிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் தான். 1 யோவான் 2:13. சாரி, 14ஆம் வசனம் படிக்க 14. 1 யோவான் 2:14. పలవని జోవాన్ దేవుని పరిచేది 17వ పది. நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் அப்ப தேவன் வசனம் நமக்குள்ள நிலைச்சிருந்து நான் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருந்தால் நாங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும் இல்லையா? வாலிபர்கள் நீங்க ஜோயாக்கீமை போல தேவன் வார்த்தைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? சுகபோகத்தின் நெருப்பில போட்டுறக்கூடாது. வாலிப வயசுன்றது என்ன தெரியுமா? சுகபோகத்தை அனுபவிக்கிற வயசுதான். பாவ சந்தோஷங்களை உலகத்தின் மாயைக்கு பின்பதாய் போகக்கூடியதான, இழுபடக்கூடியதான ஒரு சரியான தீர்மானம் இல்லாத ஒரு வயதுதான். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார், வார்த்தைகளை தந்திருக்கிறார், நமக்கு சத்தியங்களை தந்திருக்கிறார். கர்த்தரே நம்ம சத்துடையில ஒப்பு கொடுத்துடாதபடி பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தேவனே ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, யோயாக்கீம் தேவன் என்ன செய்றாரு? நேபுகாத் நேச்சார் ஒப்பு கொடுக்கிறார். அப்படியானால் நாம தேவன வார்த்தையின் மூலமாகத்தான் தேவனை அறிகின்ற அறிவை அடைய முடியும். அந்த அறிவை அடைகின்ற மனசு நமக்கு உங்களுக்கு நம்முடைய மனசுல எல்லாம் இருக்கு. நம்முடைய மனது கர்த்தரை அறியணும், தேவன் வார்த்தையை வாசித்து நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனசு நமக்குள்ள இல்லாவிட்டால் நடக்கும் தெரியுமா? கர்த்தரே நம்ம ஒப்பு கொடுத்துருவார். அதான் தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள்ல சிலவற்றையும் என்ன செய்கிறாரா? சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். நாங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் இல்லையா? நாங்கள் தான் ஆஸ்வாத்தின்
பாத்திரங்களா இருக்க வேண்டும். ஆலயத்துல பாத்திரங்கள் நாங்க தான். அப்ப நம்முடைய பாத்திரத்தை நம்ம என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இவன் வார்த்தையினால நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் கர்த்தரே நம்மை ஒப்பு கொடுத்துருவார். கர்த்தரே என்ன செய்கிறார்? அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். நாமை கிருபையாய் அதாவது தன்னுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவருமே கர்த்தர வார்த்தைகளை ஒப்பு கொடுக்க வசனம் நிலைத்திருக்க நாங்கள் பொல்லாமனை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்யப்பட்டு நாங்கள் ஆண்டவராலே நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு பலருடைய பிள்ளைகள், பல ஊழியர்கள், பல விசுவாசிகள், பல தேவனுடைய ஆவிக்குரியர்கள் எண்ணப்பட்ட பலர் இன்றைக்கு சத்துடைய ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப சத்துடைய பாத்திரம் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பாத்திரமோ ஒரு ஆயுதமோ தவறான கையில நடக்குது தெரியுமா? என்ன செய்வான்? அவனிடத்து பாவிப்பான். எப்படி பாவிப்பான்? தனக்கு தான் பாவிப்பான் இல்லையா? தனக்கு தான் பாவிப்போம். அதனால இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் தவறான காரியங்கள், தவறான அதாவது தவறான கையில போயிடக்கூடாது. இதோட பாத்திரங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தவறான கையில போயிடக்கூடாது. தவந்தாமை கிருபையா இறங்கும்படியாய் நாம் தவறான விதத்துல சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படாத படிக்க கதைகளை காத்துக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் சிவம் ஆண்டுவோம். சிவமானது நழும்புங்க, இருங்க, பரவசம் ஊட்டுறதான எல்லாம் கையடிங்க. இது இதெல்லாம் நடக்கும். சில்ட்ரன் ப்ரோக்ராம் இருக்குதானே, டே ப்ரோக்ராம் இருக்குதானே, பலன் ஊதுறது, உடைக்கிறது. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. என்னடா இது? இப்ப பாசருக்கு வயசு போகுது, கிழவர் மாதிரி நடத்துறாருன்னு இது நீங்க சிந்திக்க வேண்டியதான காரியம். ஆனது நீங்க இதெல்லாம் சிந்தனைக்கு எடுக்கணும், கட்ட இதெல்லாம் மைண்டுக்கு எடுக்கணும். இது இந்த கவுன்சிலிங் பல இடங்கள்ல கிடைக்கும். இப்ப சில சிபிஎம் யூத் கேம்ப்ல கூட போயிட்டு பாட்டு படிச்சு அப்ப ஒரு 10 பேர் 5 யோகம் நடிச்சா எல்லாம் ஆண்டுதே பார்த்துருக்கோம். உங்களுக்கு கனவு உண்டு, வீட்டுல போயிட்டு அம்மா என்ன போகன் வாங்கிட்டாங்க, எனக்கு நான் அடிக்க போறணும்னா எங்கடிக்க போட்டடிக்குவா. அப்ப இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா? வெளியரங்கமான பகட்டாணி பார்த்தீங்கன்னா அவளுக்கு 10 கோடிக்கு 10 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டாங்க. முழு வத்தையும் கேட்கறதுக்காக 10 கோடி. நமக்கு இந்த வத்தை எடுக்கிறதுக்கு 9 கோடி ரூபாய் பாஸ்டர் ஜோய் உட்கார்ந்து அழுது 20 ரூபாய் ஜெபிச்சு நம்ம பக்கத்துல இருந்து அழுகிறது. இப்ப 11 கோடிக்கு லைட், என்ன லைட் தெரியுமா? சென்சர் லைட். முழு வத்தை நல்ல நேரம் வந்தா சென்சர் லைட் 11 கோடி. சவுண்டுக்கு 10 கோடி. கோடிகள் பறக்குது. பிள்ளையா போட்டாங்க நம்ம பாட்டுத்தாண்ட. கோடிகள் பறக்கும், கோடிகள் பறக்கும் படையாய். கோடிகள் பறக்கும் படையாது மற்ற அவங்களுக்கு தான் சரி மாத்தி இணைப்பு விட்டு நாம ஏழைகள் இல்லையா? அதனால நம்ம இந்த காரியங்கள் கூட அதாவது நீங்க நிச்சயமாக இந்த கவுன்சில் இந்த ஆலோசனைகள் நீங்க கேட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க மனசுல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல சொன்னது போல யோயாக்கிம் ராஜாக்குடைய நாட்கள் இல்லையா? தானியேலுடைய நாட்கள் யாருடைய நாட்கள்? யோயாக்கிம் ராஜாக்குடைய நாட்கள்ல பாபிலோன் ராஜா முற்றுக போடுறான். யோயாக்கிம் ராஜா யாரு? இறைமையம் 36ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக யாரு? யோயாக்கிம் கௌத ತೀಚನಕಿಯನ್ ಯಮನೋದರ ಯೋಯಾಕಿಮ್ ರಾಜ உன்வான்சிக்கு வச்சனைய இன்னட்டதம்மா நேது. அப்ப நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சுகபோகத்தின் அக்கினிக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய வார்த்தைகளை வீசிடக்கூடாது. விசுவாசம் முற்றுக போட்டுருவான். மாத்திரமல்ல 2ஆம் வசனம் சொல்றது கர்த்தர் யோயாக்கீமையும் ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரே பிசாசுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா பாருங்க என்ன பயங்கரம் என்று சொல்லி. அப்ப நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறதான வேளையில பவுல் சொல்லுகிறார், நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியானால் நாங்க தேவனால ஒப்பு கொடுக்கப்படுவோமே ஆனால் அது மிகவும் ஒரு பயங்கரமான ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்துல தேவனை அறிகின்ற அறிவை அவர்கள் அறிந்து கொள்ள மனதில்லாத இருந்தபடினால் என்ன செஞ்சார்? அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரா? ஆனால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா?
கத்தர் அன்றைக்கு ஜோயாக்கீமையும் அவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் 1 கொரிந்தியர் 5:5 1 கொரிந்தியர் 5:5 வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பாருங்க, இவ்வளவு சத்துருக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் என்று சபையில. அது வேற காரியம். ஆனால் தேவ பிள்ளைகளா நமக்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும். நாம் தேவன வார்த்தையை அறிந்து போடுவோமே ஆனால் இல்லையா, நிச்சயமாக நாம் சத்துருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு விடுவோம். நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. தேவன வார்த்தையை, ஆவியின் பட்டயம், இந்த வார்த்தையாகிய பட்டயத்தினால்தான் நாங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். தேவன் தாமே கிருபையாக இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளை இந்த ஆலோசனைகளின் பிரகாரமாக நாம் சத்துருக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு கர்த்தர்களை காத்துக் கொள்ளும்படியா மறுபடியுமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். வாலிபர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகளை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? ஆண்டவர் உபாகமம் 23:14 படிக்கிறோம். உபாகமம் 23:14 நான் ஒன்றுமே ஆயத்தப்படுத்திட்டு வரல. ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்களை மாத்திரம் நான் சொல்றேன். நீங்க 23:14 படிங்க சீக்கிரமா. Teacher terima diti kata isi tumani percaya dah kata ni pati isi tunai dah kata உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்க. அப்ப நாங்க யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்படணும் தெரியுமா? நாம சத்துருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதா இல்ல சத்துரு நமக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதா? யார்கிட்ட காலத்தை யார் வெட்டணும்? சத்துருவத்தை நாங்க ஜெயிக்கணும் இல்லையா? சத்துரு நமக்கு ஒப்புக் கொடுக்க. நான் சொல்றாரு, இந்த பாளையம் சுத்தமா இருக்க. நம்முடைய பாளையம் என்று சொல்லுகிறது நம்முடைய மனதை காட்டுகிறது. நம்முடைய மனசு எப்படி மனசு சுத்தமாகும்? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய். சில பேருக்கு உள்ளுக்கு போகாது இல்லையா? இப்ப நான் படிக்கலாம், கவனமா கேளுங்க. என்ன கேள்விங்க? பைபிள் இல்லையா? ஒன்று இல்லையா? ஆமா, யூத் மீட்டிங் வந்திருக்கிறார் அப்படின்னா பைபிள் கொண்டு. சரி, பாருங்க, ஜோயாக்கீமை கர்த்தர் என்ன செய்யறாரு? சத்துருக்கு ஒப்புக் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் என்ன? அவரோட பாளையங்களாக சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுக்க முடியாது. நாம இந்த காரியத்துல நாம் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னைக்கு நேற்று இரவு ஒரு அம்மா அவங்க நம்ம சபைக்கு வந்தவங்க கூட வரா போயிட்டாங்க. 1:30 போன் வருதுன்னு சொல்லி பார்த்தாப்பா கொஞ்சம் கண்ண முடிட்டு போறேன். பாஸ்டர் தூக்கம் இல்ல பாஸ், ஒரே போராட்டமா இருக்கு பாஸ், பிசாசு போராடுறாங்க பாஸ், ஜெயிச்சு விடுங்க. யாரு? நாம பிசாசை சொல்ல விடக்கூடாது. நாம நம்முடைய ஜெபம், நம்ம ஜெபிக்க பிசாசுக்கு அங்க என்ன இழைப்பாளர் இருக்கக்கூடாது. அவனுக்கு அவன் துள்ளி திரியணும், ஓடி திரியணும் அவன் இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? பிசாசு நம்மளை தூக்க விடுறானே இல்லை, நம்மள இழைப்பாளர் விடுறானே இல்லை, நம்மளோட சமானமா இருக்க விடுறானே இல்லை. மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் உங்களுக்கு இல்லையா? சத்துருட கையில ஆண்டவர் என்ன சார் ஜோயாக்கீமை ஒப்புக் கொடுத்துட்டாரு. ஆலயத்தின் பாத்திரங்களை போடுறாங்க, ஆலயத்தின் பாத்திரங்கள் இல்லையா? ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா இருக்க வேண்டியவர்கள் நாம ஆண்டவர் கையில இருக்கணும். கர்த்தர் எடுத்து நம்ம எடுத்து பாவிக்கணும். மாறாக சத்ருடைய நம்ம ஒப்புக் கொடுக்கப்படுவோம். என்ன செய்வான்? ஓ தொய் 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 பாபா தொய் அப்படி ஆட்டுவான். என்ன செய்வார்? நம்மளை வேதனைப்படுத்துவான், நம்மளோட சமானத்தை எடுத்து போடுவான், நம்முடைய பரிசுத்தத்தை இல்லாமலாக்கிடுவான் இல்லையா? சத்து சும்மா இருப்பானா? நம்மள தன்னோடு கூட இருக்கும்படியாக நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருப்பான். ஆகினால நாங்கள் சத்துருக்கு ஒப்புக் கொடுக்கப்படக்கூடாது. மாறாக எங்களோடு போராடுகின்ற சத்துருக்கள் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய கால்களின் கீழே கொண்டு வரப்பட வேண்டும். எல்லாரும் வெளியேறவர்கள் போராடு. அபிஷேகம் பெற்றவங்க, முடியுமானவங்க எல்லாரும் சமூக சூழ்நிலை எழுந்திருக்கிறவர்கள் கூட, நீங்க வீடுகளில இருக்கின்ற இடங்களில பெரியவர்கள் கூட எல்லாரும் போராடுவோம். நாம் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கப்படக்கூடாது. யோயாக்கீம் ராஜாவையும் ஆலயத்தின் பாத்திரங்களையும் கர்த்தரே ஒப்புக் கொடுத்தார் என்பது எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். அதனால அது நடக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயம், நீங்க ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கணும் அதான் நீங்க எதிர்பார்க்காங்க. நீங்க இந்த ஜூத் கேம்பை பிற்பாடு, இந்த கூட்டங்களை பிற்பாடு ஒழுங்கா வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பெரிய சின்ன
இந்த 3 நாள் கொடுத்த பிற்பாடு இந்த புதிய மாதத்துல நீங்க எல்லாரும் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாலே ஒரு பெரிய மாற்றம், சபையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். பைபிள் உங்களுக்கு தெரியுமா? நான் முழங்கால நின்று சத்தமாக வாயிட்டு வந்து வாசிச்சா அந்த பவர், பைபிள் வசனத்துல பவர் உங்களுக்கு தெரியுமா? கண்மலைகளில் நொறுக்குகின்றதான சம்மன், மலை உடைக்கிறாங்களே அந்த மாத்திரமல்ல, சத்துரு ஓடுவா. வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா பிசாசுக்கு நிக்கல. தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு பிசாசுல, நம்முடைய இயேசு பிசாசுல திறந்தார். வார்த்தை தான் ஜேசுதான் வார்த்தை, அதான் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பொக்கிஷம். நாம் கையில செய்யறது இல்ல, நாம் அதை படிக்கிறது இல்லை இல்லையா? வருவர காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம், கேட்கின்றோம், படிக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனால் வேதத்தை நாம் என்ன செய்யறது இல்லை, சரியான படிக்கிறது இல்லை. பாருங்க, இந்த தானியல குறிச்சு படிக்கிற வேளையில பாருங்கள், அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் படிங்க. தானியல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்பதாம் அதிகாரம் 2ஆம் வசனம். புத்தகங்களால் அறிந்து கொண்டே படிச்சிருக்கிறாரு. யாரு? தானியேல். படிச்சு அவர் என்ன செய்து அறிஞ்சு கொண்டாரா? என்ன தெரிஞ்சு கொண்டாரு? கர்த்தர் விடுவிக்க போறாரு. இந்த நேரத்துல தானியேலுக்கு 90 வயது. மறுபடியும் எருசலேம் என்ற பால் கடிப்புள்ள நிறைவேறி திருப்பி நாட்டுக்கு கோபுரம் ஒன்றான கருத்து அறிமுகம். எத்தனை வயசு? 90 வயசு இல்லையா? வாழுங்களை எவ்வளவா வாசிக்கணும், எவ்வளவா வேதத்தை வாசிக்கணும். வாசிச்சா பால் கடிப்புகள் தீரும். நான் மறுபடியும் தேசத்துக்கு திரும்பி வருவோம். பிசாசின் கையில இல்ல, நம்ம ஆண்டவர் வார்த்தையை நாங்கள் கையில் எடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை கையில் எடுப்பார். நாம தவறு வார்த்தையை கையில் எடுத்தா கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மளை கையில் எடுப்பார், எடுத்து கர்த்தர் பாவிப்பார். நான் நேற்று ஒரு இதோடு பார்த்த ஒரு பிரசங்கம் ஒன்று, ஒரு சின்ன பிள்ளை அது பேதுருவ போட்டை இயேசு கொடுத்ததை குறிச்சும் இயேசு விலையை போட்டதை குறிச்சு பிரசங்கம் பண்ணது நினைக்கிறேன். நம்முடைய டேஞ்சலி மாசம் பிள்ளையோடு மதுரையில அப்படி பண்ண பிரசங்கம் பாருங்க. இன்னைக்கு சில இடங்களில் இப்ப வர்றது முழங்கால இருந்து ஒரு இஸ்ரேல்காரன் வந்து அடிக்கிறான் முகத்துல ஒரு பிள்ளைக்கு இயேசு சுவிசேஷம் அறிக்கிறான்னு சொல்லி அது நிப்பாட்டதே இல்லை. ஒருத்தன் வந்து கத்துறான், ஜோத வார்த்தை நமக்குள்ள வந்துடுதுன்னு சொன்னா நாம் உலகத்தை கலக்கிறவர்களா, நம் மூலமாக சாத்தானுடைய ராஜ்யம் கலங்குகிறதா, நாங்கள் பலவான்களாக இருந்து பொன்னாங்கனை ஜெயிக்கிறவர்களாக நாம் ஜெபம் வந்தவர் நாமே கிருபையாய் நாம் கத்தத கையில்தான் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவியை நாம் கத்தத கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு அந்த ஆவியை கத்ததத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒருவராயிலும் சத்துரு கூட கையில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. நான் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லுகின்ற யாரும் ஒரு கொஞ்ச நேரம் போராடும். கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தினுடைய 1ஆம் நாளில ஆண்டவர் கிருபையா இறங்கும்படியா யாமே ஒப்பு கொடுப்போமாக. அங்கே நம்முடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் தன்னுடைய கடைசி பகுதியை படியுங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே அப்ப சரி பாத்திரங்களை சீனாயர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போகணும். அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டியதான கர்த்தருடைய பாத்திரங்கள் இருக்குது. எங்க இருக்கிறது? அங்கே ஆலயத்தில் காணப்பட வேண்டிய பாத்திரங்கள் இன்னைக்கு சத்துருக்களுடைய சத்துருக்களுடைய ஆலயத்துல இந்த பாத்திரங்கள் காணப்படுது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் என்னுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த ஆலயத்துல இந்த சமூகத்துல காக்கப்படும்படியா இல்லையா? இந்த ஆலயம் என்பது கர்த்தருடைய சமூகம். இன்றைக்கு நாங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதாவது விசுவாசத்துக்கு நாம் ஒப்புக் கொடுக்கப்படுவோமே, ஆனால் நடக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? அங்கே விசுவாச நம்மை கொண்டு போய் தன்னுடைய சமூகத்துல தன்னுடைய ஆலயத்துல வைத்து அவன் கிரியை செய்கின்றவனா இருப்பான்.
அதனால அதோடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த விஷயத்துல மிகவும் கவனம் உள்ளவர்களா, எச்சரிப்புள்ளவர்களா நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்மளோட ஆலயத்திலேயே நாம் காக்கப்பட வேண்டியது அவசியம். அதனால நம்ம காலைகளில் ஜெபம் பண்ணுவோம். தேவனாமே தன்னுடைய ஆலயத்தின் பாத்திரங்களாக நாம் தன்னுடைய சமூகத்தில் தான் காணப்பட வேண்டும். நம்மளை சத்துரு கொண்டு போய் சினியார் தேசத்துல கொண்டு போய் தன்னுடைய ஆலயத்தில் அவன் வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு சம்பவியாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளும்படி ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கின்ற வேளையில, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கின்ற வேளையில, பெலிஸ்தர் தேவனுடைய பட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். என்னது தேவனுடைய பட்டி என்று சொன்ன என்னது? அதுக்கு இன்னொரு 1-2 பேர் சொல்லுவாங்களா? உடன்படிக்கை பட்டி. இன்னொரு பேர் தேவனுடைய பட்டி, உடன்படிக்கை பட்டி. வேற என்ன பேர்? சொல்லுங்க. சாட்சி பட்டி, பரிசுத்தமுள்ள பட்டி, சர்வமிகு ஆண்டவராக கர்த்தருடைய பட்டி இல்லையா? பல பேர்கள் இருக்கு தேவனுடைய பட்டி இல்லையா? உடன்படிக்கை பட்டி 5 கூட்டத்தாருக்கு அடையாளமா இருக்கு இல்லையா? சபைக்கு அடையாளம், பரிசுத்த அபிஷேகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம், இயேசுக்கு அடையாளம், ஊழியக்காரருக்கு அடையாளம், எடுத்துக்கொள்ளப்படுறதான சபைக்கு அடையாளம். பாருங்க, இந்த இடத்துல பெலிஸ்தர் தேவனுடைய பட்டியை பிடிச்சு என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்களா? அங்கட கோயில கொண்டு வைக்கிறாங்க. எங்க? தாகோனின் கோவில்ல கொண்டு வந்து வைத்தார்கள். அப்ப ஒரு ஆலயத்தின் பாத்திரங்களோட நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? சினியார் தேசத்தில் உள்ளதான தந்த ஆலயம் இல்லையா? நேபுகாத்நேச்சர் ஆலயம் வந்து விசுவாச வீடா, தேவன் ஆலயமா? கிடையாது இல்லையா? அது நிச்சயமாய் விக்கிரகங்கள் உள்ளதான ஒரு ஆலயம். அங்கதான் தோன்ற பாத்திரங்கள் எல்லாம் போயிட்டு பாருங்க. அதனால இன்னைக்கு கூட பாருங்க சில தேவனுடைய பாத்திரங்கள் இல்லையா அங்க இருக்கு. பெண்டிகோஸ்லயே பிறந்து வளர்ந்து அவங்க முடிச்சது கத்தோலிக்கத்துல. பாத்திரம் அங்க இருக்கு, இப்ப கத்தோலிக்க வீட்டுல இருக்குது. இல்ல அவங்க விரும்பிட்டாங்க சைவ பிள்ளைதான் பரவாயில்லைன்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டான் பாஸ்டர். இப்ப சட்டிவான கடவுது சைவ வீட்டுல போயிடுச்சு இல்லையா? இப்படி இன்றைக்கு எத்தனையோ பாத்திரங்கள், எத்தனையோ ஆலயத்தின் பாத்திரங்கள் இன்றைக்கு வேற வேற கோவில்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? இன்றைக்கு பாருங்க சில பேர் வந்து இந்த விக்கிரகங்களான கோவில்களுக்கு எல்லாம் போறாங்க. தப்பான காரியம், தவறான காரியம் இல்லையா? அது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்றான காரியத்தோட பிள்ளைகள் இருந்து கொள்வது போகக்கூடாது. சார் அது லைட் பார்க்க போறது தேர்ல வீட்டுல லைட் தெரியாது. லைட் இருக்கிற கடை விட்டு போயிங்கன்னா இது பார்த்து தரலாம். லைட் எல்லாம் தேர்லையா பார்க்கணும். போயிட்டு சாமி போதுன்னு சொல்லி காவடி பார்க்க போறது, பிறகரை பார்க்க போறது, அவன் சிலமஞ்சுத்துறத பார்க்க போறது இல்லையா? ரெசார்ட் நாட்கள் எல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாது. தவண்ட பிள்ளைகள் தவண்ட ஆலயத்துல பார்த்தவங்களுக்கு இருக்கணும், தவண்ட ஆலயத்துல இருக்கணும், தவண்ட சமூகத்துல இருக்கணும். அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. 2 காரியம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்தாங்க. போ இயேசு நாமத்தினால. அது நான் போக மாட்டேன், நானா வந்தேன், அப்பயும் வந்தேன். நான் இருக்கிற இடத்துக்கு உள் வந்தவள், இப்படி வந்தவள். இப்ப யாருக்குமே தெரியாது. காலையில இருக்கிற காலை மாத்திரம் காலையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு லவரோட போயிருக்க வழி. ஆமா, என்னது அவனை பிரியப்படுத்துறதுக்காண்டி பெண்டிகோஸ் பிள்ளை அங்க போய் பாருங்க எவ்வளவு கொடூரமான காரியம் என்று சொல்லி. ஆலயத்துல பாக்குறது போகக்கூடாது. இந்த விக்கிரமுள்ள கோவில்கள்ல நிக்க கூட காணக்கூடாது. பைபிள் சொல்லப்பட்டது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய கோவில்கள்ல விக்கிரமுள்ள கோவில்கள்ல போயிட்டு நிக்க கூட ஆண்டவருடைய கூட திட்டவட்டமா இந்த காரியம் இருந்தது. ஜெபத்தின் மூலமா பேசுகிறார். நீங்க பெரிய விஷயம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த விஷயங்களை கவனம் இருந்தீங்கன்னா அதே போதும் இல்லையா? அதுவே பெரிய காரியம். நீங்க வேற வேதம் வாசித்து ஜெபித்து உங்கள் ஆலயத்தில் பாத்திரங்களா சமூகத்தில் இருந்தாலே போதும்.
8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:10. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியில் கொள்வன் கண்டால், பலவீனனா இருக்கிற அவருடைய மனசாட்சி, நீ போய் சும்மா கோயில பந்தி இருக்கிற, நீ புசிக்கல, ஆனா உன்னை பார்க்கிற மற்றவன் என்ன செய்வான்? பலவீனமான சகோதரர் விக்கிரகம் படைக்கப்பட்டதை புசிப்பான். சில இன்றைக்கு விக்கிரகம் படைக்கப்பட்டவைகளை காரியங்கள் எல்லாம் போய் ஈடுபட்டு இல்லையா, இந்த நேரத்தில் சொல்றது, அந்த புகை எடுக்கிறது, அந்த சாமம், இப்படி எல்லாம் காரியங்கள். ஆலயத்தில் பார்க்கறது போகக்கூடாது. பற்றி தாகோரி கோயிலுக்கு போய் பற்றி கேட்கணும். அதே அங்கே இருக்கணும் தோன்றப்பட்டி கொய்தா தவிர மழையால ஆலயத்துல இருக்கு, ஒரு ஆலயத்துல நேரம் தானே தூரப்பட்டி கேட்கணும். தூரப்பட்டி கூட்டி இருக்கிற இடம் எது? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும். தூரப்பட்டி கேட்கணும். மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி. தூரப்பட்டி பாத்திரங்கள் அங்கே இருக்கணும். பாத்திரம் எல்லாம் மூடி கட்டப்படும் இல்லையா, திருடுபடக்கூடாது. ஒரு ஆளுநர் பாத்திரங்கள் இல்லையா. இது 5 நாளைக்கு பிள்ளையார் கோயில் அப்படியா, 2 நாளைக்கு வைத்தவங்க அப்படியா, பாத்திரம் சுத்தமா இருக்குமா? கவனமா இருக்கணும். தோட்ட பிள்ளைலாம் என்ன செய்ய கவனமா இருக்கும். இப்படி பாக்குறாங்க, நம்ம அங்கேயும் இங்கேயுமே பாதிக்கப்பட பாருங்கள். நாங்கள் சவுலை கொடுத்து படிக்கிறோம். சவுல் யாரு? அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதான ராஜா இல்லையா. இந்த தேவனை பற்றி 1 சாமுவேல் 5:5 வாசித்தோம். 5:2 தேவனை பற்றி எங்க போச்சுது? இப்ப சாப்பாடு முடிய உங்கள்ட்ட கேள்வி காலையில சொல்லிட்டு வர விஷயங்கள் கேள்விங்க. சாப்பாடு முடிய 5:2 என்ன வாசிக்கிறோம்? அங்க இருந்து தேவனை பற்றி எங்க போச்சு? பெருசு கொடுத்து எங்க வச்சாங்க? தாகோரின் கோவில்ல வச்சாங்க. பாருங்க, இது யாருக்கு தெரியும்? சவுலுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் இது பண்ணவே இல்லை, அந்த பெட்டி அங்கிருந்து கொண்டு வரவே இல்லை. அவனை தேடாதே போறான். சவுல நாட்டில் உள்ள பெட்டியை தேடாமலே போனார்கள். நீங்க வாசிக்க பார்த்தா 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களில் கோவில்களும் ஜனங்களுக்கும் செய்தியை பிரசித்தப்படுத்தி தேசத்திலே தேவனுடைய கோயிலே வைத்தார். அவன் உடலை இன்னைக்கு அவசியம் பண்ணப்பட்ட சவுல் உடல் இப்ப அங்க இருக்குது. அஸ்தலோ தேவனுடைய கோவில்ல உடலை கொண்டு போய் வைக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார், ஆசாரியராக மாற்றி இருக்கிறார். விக்கிரகம் உள்ள கோயில்ல நச்சுப்பட வைக்கப்பட வேண்டும். பிதாக்களுடைய கல்லறையிலே வைக்கப்பட வேண்டியவர், எருசலேமில் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவர். மாத்திரம் கீழே வாசிக்கிறோம், அவனோட உடலை என்ன செஞ்சாண்டா? தகனம் பண்ணி பரிணாமசனம் பரவணி சாமுவேல் 10:9. நடந்து போய் பெட்சாவின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் ஒரு குமாரனின் உடல்களையும் எடுத்து யாப்பேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணினார். சத்தம் கேட்டதா? அதை தகனம் பண்ணினார். சிங்களத்தில் பரவணி சாமுவேல்
எலும்புல அடக்கம் பண்றாங்க. ஆனா ஒரு தகவல் மடியில இங்கிலீஷ்ல பேர்ன் சொல்லப்படும் எரிச்சுப்படா ஜெர்மன் வந்து அவை கிருவியா தன்னுடைய பிள்ளைகள் ஆலயத்துல பாத்திரங்கள் அன்னைக்கெல்லாம் போகக்கூடாது, உடன்படிக்கப்பட்டி அன்னைக்கெல்லாம் போகக்கூடாது, மகாபரிசுத்தத்திற்கு உடன்படிக்கப்பட்டி அது அங்கே தாவோர் கோவிலில் கொண்டு வைக்கப்பட்டது. நான் ஜெர்மன் வந்து அவை கிருவியா கர்த்தருடைய ஆலயத்தில் பாத்திரங்கள் அங்கேயே போகாதபடிக்கு காக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நான் தானியேல் பைபிள்ல எத்தனையோ புத்தகம் வேதத்துல தானியேல் எத்தனையோ புத்தகம் பழைய பாட்டு அட்டையை பாக்குறீங்களா? தானியேல் क्या உங்களுக்கு இல்லையா? நான் சொல்ல ஆரியா முதலாவது ஜாதரா ரெண்டாவது தேவரா மூன்றாவது தானியேல் இருக்கிற சிவத்தி வெளிப்படுத்தின சிஷ்யம் புதிய ஏற்பாடு எழுதறோம். புதிய பண்டத்துல புத்தகங்கள் எழுதுறாங்க. புதிய பண்டத்துல புத்தகங்கள் ஈஸ்வரி பற்றி பழைய பாட்டுல புதிய பாட்டு 12 வகுப்பு படிச்சுட்டு பாருங்க நான் சொல்ற பதில். வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனாவது புத்தகம்? 28 66 புத்தகம் பைபிள்ல. பைபிள்ல 66 புத்தகம். எத்தனை புத்தகம்? 66. 39 பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாடு 27 இல்லையா? புதிய ஏற்பாடு 27, பழைய ஏற்பாடு 39. ஆனா பாட்டு கொடுத்து சொல்லு ஆதியாமும் ஜாத்ரகாமும் லேவியராமும் வாகமும் ஜோஷுவா நியாயாதிபதிகள் அங்கு சாமுவேல் பாட்டே படிச்சீங்கன்னு சொன்னா பைபிள்ல பழைய ஏற்பாடு 27 புத்தகம் எது? தானியேல். புதிய ஏற்பாடு 27 புத்தகம் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா? ரெண்டுக்கும் பயங்கர ஒற்றுமை இருக்கு. ரெண்டு விடுதலான காலங்கள் வித்தியாசம். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல இருந்து 12 வரைக்கும் வாசிச்சுவாங்க. தானியேல் பாச சொல்றது செவடங்கால ஊர்ல சங்கு இல்லையா? உறுதி செய்ய உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த புறப்படத்துல தனியாக குடத்தை கவுட்டு வச்சுட்டு தனி வந்து நடக்கும் தெரியுமா? உள்ள போமா இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, உப்புற இருக்கக்கூடாது, தலைக்குள்ள போடக்கூடாது, நல்லா ஓடி போகணும் சொல்லப்படுது இல்லையா? பாருங்க தானியேல் 1ஆம் அதிகாரத்துல மறுபடியும் தானியேல் 1ஆம் அதிகாரத்துல தானியேல் 27ஆம் புத்தகம். நீங்க என்ன செய்யணும் பைபிள்ல இந்த புத்தகங்கள் பைபிள் இருக்குதானே, அதுல நீங்க பைபிளுக்கு பக்கத்திலேயே என்ன செய்யணும், இந்த 1.5 நாளா இதுல இது எத்தனையாவது புத்தகம், இதுல எத்தனை அதிகாரம் இருக்குது, அப்படி கூட நீங்க படிக்கணும் பைபிள் இல்லையா? நீங்க அப்படியா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நல்ல ஆர்வமா வாஞ்சியா இன்ட்ரெஸ்டா நம்ம இது செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம், படிக்கலாம், வாழ்க்கையில அபியாசப்படுத்தலாம். அப்ப தானியேல் மறுபடியும் வருகின்றதான வேளையில அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அடுத்த சொல்றது, அவர்களுக்கு கல்வியலின் எழுத்துக்களையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன்
கல்தியர்களின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். பாபிலோன் பாபிலோனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? கல்தியர். கல்தியர் பட்டம்னு சொன்னா இல்லையா? கல்தியர் தேசம் என்பதும் பாபிலோன் தான். பாபிலோன் தேசம் என்று சொன்னால் அது வேறு பேர், நிறைய பேர் இருக்கு பாருங்க. சத்ருடைய திட்டத்தை பாருங்க. சத்ருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே ராஜா ஜோயாக்கீம் தேசம் சிறைப்பட்டு போன உடனே இந்த பாபிலோன் ராஜா நேரமா சொல்றான், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்குள்ளதான் திறமையான ஆட்களுக்கு எல்லாம் என்னது, நம்ம பிள்ளைகள்ல நம்மள மாதிரி நேர்மையான ஆட்கள் இல்ல, உண்மையான ஆட்கள் இல்ல, உலகத்தாண்ட கொடுக்கல. சைவக்காரங்களாம் பொய்ய பெண்டிகோஸ்டா நீங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க தான் எங்க கம்பெனிக்கு சரி, நீங்க தான் எங்களோட ப்ராஜெக்டுக்கு சூட்டபிளான ஆள் சொல்லி சூட் பண்றான் பிசாசு. உங்களுக்கு தெரியல இல்லையா? பாருங்க, துறை மக்களில ராஜகுலத்தார்ல ஒரு மாசம் இல்லாதவங்க, அழகானவங்க இல்லையா, திறமையான எல்லா வாலிபர்களையும் கொண்டு சொல்றேன். பிசாசுக்கு தேவை யாரு? நம்மள மாதிரி கிழவர் இல்லை இல்லையா? பாஸ்டர் மிச்சம் மனத்தாங்கல இருக்கிற முடி நிறைச்சு நீங்க நினைக்காதீங்க. பிசாசுக்கு யாரு தேவை? வாலிபர். இயேசுக்கும் யாரு தேவை? வாலிபர்கள். சீமானுக்கும் விஜய்க்கும் யாரு தேவை? பாருங்க, உலகத்துல சாத்தானுடைய இந்த இலக்கத்தினுடைய காரியங்கள் ஒன்ன வாழ்க்கையில யூத்கேம் நடந்து கொண்டிருக்கும். நான் பெருசா யூத்கேம்குள்ள போக மாட்டேன், எல்லாம் செய்வேன், குரூப் லீடராக போக மாட்டேன், பின்னிக்கு இருந்து பார்த்துட்டு நான் பின்னிக்கு இருக்கிற ஒரு பையன் இப்படி என்றா விளக்குதா, எப்படி என்றா என்னவா சைவர் 7 எழுதி நானே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இப்பதானே எல்லாமே கொடுத்து கொடுக்குறீங்க பிரச்சனையிலே. இப்ப அப்படியே அவசியமே கிடையாது. அந்த நாட்களே கஷ்டமான நாட்கள். இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் பெருசா வந்தது இல்லையா? கல்வியருடைய இல்லையா, அதை நான் கற்றுக்கொள்ள கூட ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த வேதங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களுடைய பிள்ளைகளை வாலிபரை மாற்றும்படியாய் உங்களுக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். 5ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் சின்னமகள் பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்னால் நிற்கும்படி செய்யவும் கட்டளையிடுகிறார். பாபிலோன் ராஜா, இந்த கல்தியருடைய ராஜா என்ன செய்கின்றாராம், அங்கே ராஜாவின் போஜனம் என்பது சாத்தா தன்னுடைய சித்தத்தை வாலிபர்கள் செய்ய வேண்டும். போஜனம் என்று சொன்னாலே அது சித்தத்தை காட்டுகிறது. அதாவது ராஜாவின் போஜனத்தினால அவர்களை வளர்க்கும்படியாக 3 வருடங்கள் வளர்க்கும்படியாக இப்பட தனது முன்புதான் இருக்க வேண்டும். இது ஒரு பிசாசுடைய தந்திரம் இல்லையா? நான் இந்த வேளையில ஒரு காரியம் பாருங்கள். இந்த காலை வேளையில வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகுது தெரியுமா? நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்க சொன்னாங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 18:4 படிகள். வேறொரு சத்தம் அங்கே உண்டாகிறது, வானத்திலிருந்து உண்டாகி என் ஜனங்களே, இஸ்ரவேல் புத்திரரே, என் ஜனங்களே, என்னுடைய வாலிபர்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் முகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்க. யாரு? 2ஆம் வசனம் படிங்க. 18:2.
மகா பாபிலோன் விழுந்தது. அது பேர்களுடைய குடியிருப்பு. சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, சகல விதமான பறவைகள், அசுத்தமும் அகலுக்கும் உள்ள சகல விதமான பறவைகள். என்ன தெரியுமா? அசுத்தமும் அகலுக்குமான சகல விதமான பறவைகள் சொன்ன என்ன தெரியுமா? பறவைகள் சொன்ன என்ன தெரியுமா? நீங்க என்ன கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்க பிரசங்க சொன்ன பறவைகள் சொன்ன ஆவிக்குரிய இறக்க வேணா பாருங்க. நாங்கள் எழுப்பி அங்கனைகளை போடணும்னு சொல்லி என்ன செய்யணும்? நடந்து காலம் நடந்து நாங்க போவோம். அங்கிருந்து போயிடும், அங்கிருந்து அங்க போயிடும், போயிடும். சுயாதீனத்தை காட்டும். என்னது பாபிலோன் என்று சொன்னாலே சகலமான அருவருக்கும் அசுத்தமான பறவைகளுடைய கூடு. பாருங்க, தனிமை இல்லையா? யாரும் ஒண்ணுமே தொந்தரவு நடத்தக்கூடாது. நான் தூங்க போறேன், யாரும் நடத்தாதீங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்குள்ள நம்முடைய இனங்களுக்குள்ளேயே அழைக்கிற காரியம். இன்னைக்கு மீட்டிங் இருந்தாங்களே, நானும் கேட்கக்கூடாது, எல்லாம் என்ன காணல, எல்லாம் கேட்கக்கூடாது. பரவாயில்ல, நான் அங்கேயே போவேன், அங்கேயே போவேன், அங்கேயே பார்ப்பேன். சுயாதீனமா நான் தெரியுவேன். வருடப்பட்டு மாதிரி நான் நான் என்ன கொடுத்துவேன், யாருக்கு கூடாது. நான் யாருடைய பேச யாரு நீங்க நீங்க வாங்கி தந்தீங்களா? மைக்கற்றோன்னு சொல்லி சனிகளுடைய அருவருக்கும் பறவைகளுடைய கூடு, அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. நம்முடைய சுபாவ ரீதியான அசுத்தாவி என்பது சுபாவ ரீதியான எல்லா சுபாவங்களையும் கொள்ளாத ஆவி இல்லையா? பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த பாக்களை விட்டு வெளியே வாங்கணும், வானத்தின் சொல்ல கூடாது. இந்த தானியல் பாக்களை தான் படிக்கிறோம். கந்தனை அதனாலதான் எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா 50ஆம் அதிகாரம், எரேமியா 50ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனம். எரேமியா 50 எரேமியா படசரை பற்றி அட்டவணைகள். பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போகிறவர்கள். நாங்க ஆண்டவருடைய மந்தை, நாங்க என்ன செய்வோம்? ஆண்டவருடைய மந்தைக்கு முன்பாக நடக்கின்றதான கடாக்கள். கடான்னு சொன்னா இல்லையா, அதாவது மந்தையினுடைய ஆண்மையில் இல்லையா, அதாவது பலத்தை காட்டுகிறது. முந்தைக்கு முன்பா பலம் உள்ளவர்களாக, சக்தி உள்ளவர்களால் நான் முன்பா நடக்க வேண்டும். பாபிலோன் வெளியே வாங்க, பாபிலோன் நடுவிலிருந்து ஓடி கல்தேரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு என்ன நடக்குது தெரியுமா? இப்ப கல்தேயருடைய பாஷை, அவருடைய எழுத்துக்கள், அந்த ராஜாவுடைய சாப்பாடு, அந்த ராஜாவுடைய பானம், அங்கே ஒரு வளர்ச்சி வெளியே வர வேண்டியதான சில உலகத்திலேயே ஊழி இல்லையா? இந்த உலகத்தின் காரியங்களை கேட்டு, இந்த உலகத்தின் சாப்பாட்டை சாப்பிட்டு, உலகத்துல சாப்பாடு சொல்ற வழியில கடை வைக்கிற அந்த சாப்பாடு விசுவாசம் நீங்க துதிக்க கூடாது, நீங்க ஜெபிக்க கூடாது, ஆராதனைக்கு போக கூடாது, ஆட்டத்துக்கு போக கூடாது இல்லையா, வேத வாசிக்க கூடாது, இதெல்லாம் பிசாசுங்க ஆகாரம், அவருடைய விருப்பம். நீங்க அதையே செஞ்சிச்சு நாங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். இந்த நாட்களில கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா. ஆமென். நாம் இந்த காரியத்திலே கர்த்தர்களை ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம் வெளியே வராவிட்டால் அவளுக்கு உண்டான அழிவு அந்த வாதைகளில நீ அகப்பட்டுக் கொள்வாய். உலகம் அழிய போகிறது, உலகம் அக்கினியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதிலே நாம் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு சொல்வது உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். இதனுடைய சித்தத்தின்படி செய்கின்றவரோ ஒன்றைக்கும் நிலைத்திருப்பார். கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையெல்லாம்
உலகத்தில் உண்டானவைகள் உண்டானவைகள் அல்ல, உலகம் அதை ஒழிக்க போகும். சித்தப்படி செய்கின்றவர் சித்தப்படி செய்வதால் நிமிர்ந்த ஆகாரம் புசிக்கிறவர், கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறவர். நான் பேர் பந்தியில் போய் உட்காரக்கூடாது, விக்கிரக கோயில போய் பந்தியில் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? சத்துருக்களுடைய பந்தியில் போய் உட்கார்கின்றோமே. 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தரே மேய்ப்பனாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி கரை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவி சொல்லுகின்றாரே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலவரம் என்னவென்றால், சத்துருடைய பந்தியில போய் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். துக்கமான காரியம், வேதனையான காரியம். ராஜாவின் கோயிலத்தை புசிக்கிறார்கள். 3 வருடங்கள் என்பது அது அதாவது பிசாசினுடைய ஒரு காலத்தை, அவருடைய நாட்கள், அவருடைய அதாவது அவர் பயன்படுத்தக்கூடிய அவர் கிரிய செய்யக்கூடிய கொஞ்ச காலம் அதை காட்டுகின்றது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் வேதத்துக்களை தான் கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. கல்வியை தேசத்தை விட்டு புறப்படுங்கள், மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை கொள்வதுதான் வேதம் வானத்தில் உண்டாக சத்தம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே துணிக்கின்ற சத்தம் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மனசு பேசுறான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார், நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும்படியா ஒரு மைக்கை போல, மைக்கு நான் பேசுற ஸ்பீக்கர், அதே போல அவர்களுக்கும் நாங்கள் பேசுகிறோம். அவ்வளவு அதனுடைய வாயாளர் அவ்வளவு ஒரு வாய்க்கால் மாற்றது, தண்ணீர் ஒழுங்குற ஒரு வாய்க்கால் போல. இதை நாம் கர்த்தருடைய சத்தமாய் வனத்தில் வருகிற சத்தமாய் ஏற்றுக்கொள்வோமே. ஆனால் வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். மத்தியான வேளையிலே இந்த 1ஆம் நாள் ஜீவத்திலே நாம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். வானத்திற்கு சிங்காசனம், இந்த சிங்காசன வனத்திலிருந்து, இந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. அவளுக்கு நேரிட போகும், அவளுக்கு நேரிட போகும் பாதைகள் உலகத்துக்கு நேரிட போகிறது. இனிமேல் வருகின்ற சகல சட்டத்துக்கு நீங்கள் தப்ப வேண்டும். யாரும் உங்கே ஓடி ஒழிய முடியாது. உலகம் உண்டானது உண்டாகிறாரா, பிரதான பெற்ற உண்டாக போகின்றது. எல்லாம் அழிவு, நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே பார்க்கிறோம். ராஜ்யங்களை அழிந்து போய் கொண்டிருக்கிறது, வல்லரசுகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் அழிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார், வெளியே வா. அவளுக்கு நேரிடும் பாதைகளில் எல்லாரும் கண்களை மூடி ஒப்புக்கொடுப்போமாக. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. சகல விதமான அசுத்த ஆவிகளுடைய, பேய்களுடைய, அருவருப்பான அசுத்தமுள்ள பறவைகளுடைய கூடுகளாக இந்த பாவங்களை விட்டு வெளியே வா. நம்முடைய சுயாந்தத்தின் பிரகாரம் நாம் ஜீவிக்க முடியாது. நாம் கர்த்தர் நாமத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த புறாவானவர் நம்மை அசைவாடி நம்மை ஆளுகை செய்து அவன் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டியவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாசல் படியில் என்று தட்டுகின்றேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவரோடு நான் பூஜனம் பண்ணுவேன். அவர் என்னோட பூஜனம் பண்ணுவான். ராஜாவோட பூஜனம் பண்ண போகின்றோமா, அல்லவற்றால் பாகலின் ராஜாவுடைய பூஜனம் நமக்கு வேண்டுமா? இந்த கீழ் வசனத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை நான் திருப்திப்படுத்த மாட்டேன் என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக் கொண்டார், வேண்டிக் கொள்ளுகின்றார். நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வர வேண்டும். ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம், எனக்கு ராஜாவின் போஜனம் தான் வேண்டும். வானத்திலிருந்து சிங்காசனத்தில் உண்டான சத்தத்தை கேட்டு நாம் கதவை திறப்போமே ஆனால், பாவங்களை விட்டு வெளியே வருவோமே ஆனால், நாம் ராஜாவோட போஜனம் பண்ணலாம். இது முக்கியம். ஒரு கொஞ்ச காலம் தோன்றி மறைகின்ற புகையை போன்றதான அற்பகாலமான சந்தோஷத்திற்காக, இந்த பாவத்தினுடைய உலகத்தின் காரியங்களுக்காக நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து பாருங்கள், சிலர் வாழ்கின்ற வாழ்க்கை எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லாமல், அல்லாவிட்டால் எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஒரு 70 வருடம் கொலைகள்,
பொதிகள், களியாட்டுகள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான தீட்டுகள், அருவருப்புகள் எல்லாவற்றுக்கும் தங்களை ஒப்புக் கொடுத்து அழிந்து போகிறார்களே. ஆனால் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் இருந்தால் நாம் நித்தியம் நித்தியமாய் என்றென்றைக்குமாய் ராஜாதி ராஜாவோடு நாங்கள் பந்தியிருப்போம். இயேசு சொன்னார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்திலிருந்து வந்து தேவராட்சியத்திலே பந்தியிருப்பார்கள், ராட்சியத்தின் புத்திரரோ புறம்பாக தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவராட்சியத்திலே பந்தியிருக்க வேண்டியவர்கள் பாபிலோனின் ராஜாவோடு பந்தியிருக்கிறார்கள். நாம் ஒரு தானியலை போல தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் சத்துருக்களுக்கு மாவரைக்க மாட்டேன், ஆண்டவரே சத்துருக்கு பயணம் கொடுக்க மாட்டேன், அவனுடைய பயணத்தை நான் புசிக்க மாட்டேன், அவனுடைய ராஜ்யரசம் அவனுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டாம். பாபிலோன் ராஜாவுடைய ராஜ்யரசம் என்பது பாவ சந்தோஷங்களை காட்டுகிறது, உலக சிற்றின்பங்களை காட்டுகிறது. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உலகம் உன்னை அழைக்கின்றது. கொஞ்சம் ஒரு நாளைக்கு தான், அன்றைக்கு மாத்திரம் தான் ட்ரை பண்ணுங்க. என்னது ட்ரை பண்றது? நடக்கும் போது ட்ரை பண்ணுவா. இன்றைக்கு இந்த உலகம் நாகரிகம் என்ற போர்வையிலே இதுதான் டீசன்ட், நான் உலகத்துக்கு ஒத்து போக வேண்டும், ஒன்றாயிருக்க வேண்டும். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பெந்தெகோஸ்தே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? வஸ்திரத்தில் இருந்து, தலைமுடியில் இருந்து, அலங்கரிப்புகளில் இருந்து எல்லாவற்றிலும் பாவங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாபிலோனை விட்டு வெளியே வான்னு சொல்லி வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காத பட்சத்தில், நாங்கள் வெளியே வராத பட்சத்தில், ஆமென், பாபிலோனில் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல நம்ம காணப்படாவிட்டால் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்பட்டுக் கொண்டு போகின்றோம். எல்லாம் ஒரே நாளிலே கவிழ்க்கப்பட போகின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆகான் ஒரு பாபிலோனிய சால்வையை எடுத்து கூடாரத்தின் நடுவிலே புதைத்து வைத்தார். பாருங்கள், கல்லறுப்பு கொல்லப்படுகின்றார். பாபிலோனிய சால்வை, இந்த உலகத்தின் வைராக்கியங்கள், இந்த உலகத்தினுடைய மேன்மை பாராட்டுதல்கள் உன்னை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகாமல் அவருடைய எல்லைகளில் உன்னை மறிக்க வைக்கும். ஜோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய சால்வையை நான் எடுத்து என்னுடைய கூடாரத்தின் நடுவிலே நான் ஒழித்து வைத்தேன். சிலர் வெளியே இல்லை, உள்ளுக்குள்ள சில ஆசை, இதயத்துக்குள்ள, இதயத்தின் ஓரத்துல, இதயத்தின் ஆழத்துல, ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஆசை, சின்ன ஒரு டிமிக்கி போடுவோம். சிலர் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல காட்டி வச்சிருவாங்க, வேலைக்கு போற இடத்துல போட்டுட்டு போவாங்க. யாரை ஏமாற்றுகின்றோம்? கூடாரத்தின் மத்தியிலே பாபிலோனிய காரியங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறதா? நீ கானானுக்கு போக முடியாது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. பாலந்தேன் ஓடுகின்ற கானான் தேசம், அதற்குள்ளே பாபிலோனிய சால்வையோடு கூட போக முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாய், நீதியின் சால்வையை தரித்தவர்களாய் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தவறான வைராக்கியம், அதான் பாபிலோனிய சால்வை. நான் செஞ்சு காட்டுறேன், நான் படிச்சு காட்டுறேன், நான் ஒரு கோலுக்கு நான் போய் காட்டுறேன். இந்த பாபிலோனிய சால்வை, தவறான வைராக்கியங்கள். இதை நீ வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய உங்களுக்கு சித்தமா? நீர் அனுமதித்தால் நான் தொடருகின்றேன். இது மாதிரி தான் என்னுடைய பிள்ளைகள் சொல்லி பழக வேண்டும், ஜெபித்து பழக வேண்டும். எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க, நான் இதை செஞ்சு காட்டுறேன். தவறான வைராக்கியம், கசப்பான வைராக்கியம் நமக்குள்ள வேண்டாம். சால்வை என்பது வைராக்கியத்தை காட்டுகின்றது. இன்றைக்கு அநேகர் பாபிலோனிய சால்வையோடு கூட, தவறான வைராக்கியத்தோடு கூட அநேகர் ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆகான், யோசிச்சு பாருங்க, இந்த பாளையத்துல, இந்த கூடாரங்கள் நடுவில் எரிகோவிலிருந்து கொண்டு வந்ததான அந்த பாபிலோனிய சால்வையை
கையில் இடவிடாமல் ராஜாவின் போஜனமாக இந்த பாபிலோனின் ராஜாவுடைய போஜனத்திற்கும் திராட்சரசத்திற்கும் சால்வைக்கும் உடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்பாய் என்று சொன்னார். நீ மாத்திரம் அவருடைய குடும்பமே அழிந்து போய்விடும். ஏதோ நான் சாபத்தின் வார்த்தைகள் சொல்வதாக நீங்க நினைக்க வேண்டாம். எச்சரிப்பின் வார்த்தை. இன்றைக்கு சில பிள்ளைகள் நிமித்தமாக, ஒரு சிறியவர் நிமித்தமாக உங்களுடைய குடும்பமே பாழாகின்றதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய குடும்பமே பின்மாற்றமாய் போகிறது. ஆண்டான் எடுத்தார். ஆகாவுடைய மனைவியோ பிள்ளைகளோ ஆடு மாடுகளோ மிருகங்களோ ஒன்றுமே செய்யவில்லை. இவனெடுத்த பாபிலோனிய சால்வை, இவனெடுத்த வள்ளி பல வள்ளிகள் காரியம், அதாவது வள்ளியில் கொஞ்சம் அழிக்கப்பட வேண்டிய ஆலயத்தில் சேர வேண்டிய காரியம் இவன் கொண்டு வந்ததுனாலே குடும்பமே அழிக்கப்படும். இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறார். வானத்திற்கு ஒரு சத்தம் உண்டாக அவளை விட்டு வெளியே வாருங்கள். புதிய பாட்டிலே சொல்லப்பட்டதான பாபிலோன், அதே பாபிலோனுடைய ஆவியோடு கூட, அது விழுந்து போன சபையா இருந்தாலும் கூட எல்லாமே ஒன்றுதான். இந்த உலகத்தை தான் அது காட்டுகிறது. நாகரிகம் உலகத்தின் வருஷம் என்று சொல்லி நம்மை நாம் வஞ்சிக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச காலம் நாம் உலகத்தை விட்டு நம்மை போதைவிட்டு நாம் கர்த்தருக்காக ஜீவிப்போமையானால் நித்தியமாய் அன்றைக்கு நாம் இயேசுவோடு காணப்பட முடியும். அற்பமான சந்தோஷத்துக்காய், உலகத்துடைய சட்டமான வாழ்க்கைக்காய், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி நமது ஒப்புக் கொடுப்போமையான அன்றைக்குமாய் நரகத்திலே போய் சேர வேண்டி வரும். நித்தியமான ஆக்கினை அடைய வேண்டி வரும். நமக்கு சத்தியங்கள் தெரியும், எல்லாவற்றையும் ஒன்று கூட இந்த காலைகளில் ஞாபகப்படுத்தி தருகிறார். பாபிலோன் ராஜா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், அவனுக்குரியது ஒன்றுமே இடத்தில் இல்லை என்று நம்முடைய நேசர் சொன்னாரே, நம்முடைய இயேசு சொன்னாரே. எத்தனை பேருக்கு அவ்விதமாய் சொல்லக்கூடியதாக இருக்கிறது? உலகத்தின் அதிபதி அந்தி கிறிஸ்து வருகிறார், அவனுக்குரியதான ஒன்றும் இடத்திலே இல்லை. அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம் ஒன்றும் இடத்தில் இல்லை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவனை குறித்து வேதம் சொல்லுகின்ற முதலாவது காரியமே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலே அவரை எதிர்த்து நிற்கின்றவனாயும். இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், மோசைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், நடத்திப்புக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், சபை ஒழுங்குகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். எதிர்த்து நிற்கின்ற ஆவி அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அந்தி கிறிஸ்து வருகிறார். அவனுடைய எதிர்க்கின்ற ஆவி எனக்குள்ளே எளிய சொல்ல முடியும். பாபிலோனின் சார்பை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு, தவறான வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு ஒருபோதும் கானானை நாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே என்னை பாபிலோனை விட்டு வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்திற்காக எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற வண்ணமாக நீங்க முழங்கால் நின்று கொண்டிருங்கள். ஒரு வார்த்தையை நான் சொல்லுகின்றேன், அது நம்முடைய சாட்சியாக மாற வேண்டும். 124ஆம் சங்கீதம், 124ஆம் சங்கீதத்திலே அங்கே தாவீது சொல்லுகின்ற 6ஆம் வசனத்திலே, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புப்படாது என்பதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு வாசிக்க தெரியுமா? வேடனுடைய கண்ணிக்கு, அந்த வேடனாகிய பிசாசுடைய கண்ணிக்கு நம்முடைய ஆத்மாவை தப்புவிக்க பண்ணி அவருடைய பற்களுக்கு நம்ம இணையாக ஒப்புக்கொள்ளாத ஸ்தோத்திரம் சாட்சி நமக்கு உண்டாக வேண்டும். எத்தனை விரும்புகிறீர்கள்? ஆமென். சாத்தானுடைய பற்கள்